ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு த சேனல். அந்த வீடியோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்னு. பேரி, எஸ் த பேரி பிரிசன் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மோடு. ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறமேட்டு லீகோன்னு ஏதோ புதுசாக வந்திருக்குதாமா கைஸ். ஏதோ புதுசாக லீகோன்னு வந்திருக்காமா கைஸ். அது வேணும்னா சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். இந்த இடம் கொஞ்சம் ஈஸியாக தான் கைஸ் இருக்கும். அது அவ்வளோதான். லீகோ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் நான் போடல. நான் வந்து உங்களுக்காக டக்கு டக்குன்னு போட்டுடுறேன். இது வந்து நீங்கள் எதுக்கு தேவையில்லை. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக் பேக் கொடுத்தீங்கன்னா அதோ இந்த இங்கே ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா லெஜெண்டரி பேக் கேட்குது. இது வேண்டாம். அதாவது நம்ம லீகோ இதில் பேக் கேட்கு. இதுக்கு மேலே இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா பேக் பேக், இதை கொடுத்தீங்க அவ்வளோதான். அதை கொடுக்காமலே உங்களுக்கு வந்துடுங்க. கீழே இறங்கி அடிங்க, ஒரே அடியில் காரியாயிரும். அவ்வளோதான். தலைவருங்க பார்த்தீங்களா கைஸ், தலைவர். குண்டு மாமா எங்கே போச்சே, குண்டு மாமா கிச்சனுக்குள்ளே திங்க போச்சே, குண்டு மாமாவை தொட்டையில் அழுதுருச்சு. குண்டை தூக்கி போட்டதில்லை, சிரிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கால் வந்திருந்தது. அதாவது இவர் வந்து கண்ணுக்கே தெரியாமல் பாம்பு போடுவாராமா கைஸ். பார்த்தீங்களா, கண்ணுக்கே தெரியாமல் பாம்பு போடுவாராம். ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த பாம்பு என்ன பாம்பு, சைலன்சர். ஏன்டா பொறுமையாக போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தானே கண் முன்னாடி பார்த்தீங்க. உளுந்துருவோம் கைஸ். ஆனால் கொஞ்சம் பார்த்தேன். நீங்களும் இந்த கேம் விளையாண்டுட்டு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ப்ளீஸ் இந்த கேமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், ஒரு வேளை அந்த கிரியேட்டிவிட்டி சொல்லி பாருன்னு. அவ்வளோலாம் இல்லை கைஸ், நானே தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கேமை வந்து நான் நிறையா வாட்டி விளையாடணுன்னு பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கும் தெரியப்படுத்தணுங்கிறது தான் என்னோடய ஒரு கனவாட்ட இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன், சரிங்களா? அந்த நீங்கள் போக போக நிறையா தெரிஞ்சுப்பீங்க. இப்போ வந்தீங்கல்ல, இப்போ ஒரு லெவல் பார்த்தோம்ல கைஸ், அதுதான் அந்த இப்போ அந்த போலீஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகுது அது. அப்புறம் அது கொஞ்சம் அது எப்படின்னு இருக்காது கைஸ். மேலே ஏறி எப்படி கீழே இறங்குவோங்கிறது தான் ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்கும். அப்படி ஏன்னா நீங்கள் விளையாண்டு பார்த்தா தான் தெரியும். நான் வந்து 2 வாட்டி கீழே விழுந்தேன். இந்த கல்லில் மாட்டிக்காதீங்க, இது உங்களை கில் பண்ணிடும் கைஸ். ஹெல்தரில் குறைக்காது, ஃபுல்லாக கில் பண்ணிடும். சரி, ஒருக்கா ஆயிக்காமின்னா அப்புறம் கேம் எப்படி கைஸ் டக்குன்னு முடிக்கிறது. இது பாருங்கள் இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். ஒரு மாதிரி இதோ இருங்க. இல்லை அங்கே இருக்கும்போது கேட்டுச்சுல்ல, பார்த்தீங்களா? சிக்கு ரயில் வண்டி சென்னை சார் போகிற வண்டி. அப்படி நீங்கள் இந்த நார்மலை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்காகவே இருக்கிறது லீகோ இருக்குது கைஸ். வேணா அது விளையாண்டு பாருங்கள். அது ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு நாங்கள் அதுலலாம் ஏதோ காரெல்லாம் வச்சு ஓட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்தளவுக்கு டஃப்பெல்லாம் நம்மளுக்கு இப்போது வேண்டாம் கைஸ். அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், அதை ஒபிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அது வேணும்னா சொல்லுங்கள், போட்டுடலாம். ஆனால் அது இப்போ வராது. ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் கைஸ். எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஏன்னா
இன்றைக்கி தான் ஸ்கூலு. என்ன நாளைக்கு தான் ஸ்கூல் இருந்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு எஸ்டர்டே தான் கமெண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீட் பூஸ்ட் கிடைக்கிறோம். இந்த இடம் மட்டும் நீக்கியிருந்தா நேராக கைஸ் அங்கிட்டு போய் லைண்டிங் கிட்ட இந்த எல்லோ பார்டர் கிட்ட வந்து குதிங்க கைஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இல்லைன்னா கீழே விழுந்துருவீங்க. இதில் வந்து பார்டர், ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் குதிக்கணும் நீங்கள் இங்கே. ஏன்னா பார்டருங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்துருவீங்க. அப்போ நீ எப்போ டக்குன்னு போகிறேன்னா நான் இந்த கேமை வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ கிளியராக சொல்ல முடியுது. இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து தானுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து டக்குன்னு நிறைய பேர் இந்த இடத்துல தான் சீக்கிரம் அவுட் ஆவாங்க. இந்த இடத்துல வந்து நான் வந்து எத்தனை வாட்டி அவுட் ஆகிருக்கேன்னா 24 நிமிஷம் வர்ற அளவுக்கு இங்கேயே நான் வந்து விளையாண்டு வந்துருக்கிறேன் ஒரு இதில். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது காசு எனக்கு கேமு. ஏன்னா முடியல, போதுண்டா சாமி கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவுட் ஆகிட்டு தான் இப்போது இந்த லெவலில் விளையாண்டுருக்கிறேன். ஃபெயிலியர் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு சக்ஸஸ்ஸுமாங்களா? அது இதுவும் ஒன்று கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம தோல்வி தான் காண்போம், அப்புறமேட்டு தான் நம்ம வந்து வெற்றிங்கிற ஒரு படியவே பார்ப்போம். எல்லாம் படிப்படியாக முன்னேறணும். ஃபெயிலியர் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது தோல்வியே வெற்றியின் முதல் படிமாங்கள்ல, அதுதான் கைஸ். நீங்கள் நிறையா இதில் தோற்றுருப்பீங்க. நிறையா இதில் தோற்றுட்டாலும் ஒரு கட்டத்தில் வந்து தோற்று நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இப்படி பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்களே உங்கள் ஓன் மைண்டில் யோசித்து ஒரு பிளானாக போடுவீங்க. அந்த பிளான் படி பண்ணி நீங்களே சக்ஸஸ் ஆவீங்க. அதுதான் கைஸ் ஃபெயிலியர் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்றா அட்வைஸ் பண்ணுற எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதான்னீங்கன்னா அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக நான் வந்து கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன்னா ப்ளீஸ் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் இப்படி இந்த இதுக்கு பதிலாக இப்படி சொல்லிட்டேன் அப்படின்றங்க. எனக்கு நல்லா தெரியும். இன்னும் நீங்கள் சில பேர் இன்னும் ஒன்று பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. இருங்க நான் அது சொல்கிறேன். சரிங்களா, இந்த கடைசியில் ஒரு அழுத்தத்துக்குள்ளே எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவர்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க கைஸ். சரிங்களா, மறக்காமல் இதெல்லாம் பண்ணிடுங்க. மெயினாக அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கிட்டா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து அட்டன் ஆகும். சரிங்களா, இப்போ வந்து எழுத்துவிட்டேன். எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்பிக்கையோடு போயிடேன்னு ஐயா, ஏமாற்ற வேண்டாம் கட்டப்பா மாதிரி. எல்லோரும் சொல்லிடுங்க, கட்டப்பாயை மட்டும் கட்டப்பாலாம் ஏமாத்தலை, அவர் பரம்பரை செஞ்சு ஒரு சின்ன இதனால இது பண்ணிட்டாரு. இப்போ ஜஸ்ட்டு உளுந்துருப்பு பார்த்துருந்தீங்களா, ஒரு நாளில் மிஸ் ஆயிடுச்சு கரடி. ஓகே காய்ஸ், இந்த இடத்துல தான் நிறையா பேர் அவுட் ஆவாங்க. அது இன்னொரு இதுலேயும் நீங்கள் ஹேங் ஆகாத ஃபோனு அந்த மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வின் ஆகிடலாம். சரிங்களா, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கடைசியாக இந்த இடத்துல தான் நிறையா வாட்டி அவுட் ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, பார்த்தீங்களா, இருங்க பார்த்தீங்களா, முன்னாடி யார் ஏதோ பிளேயர் போகிறாரு. ஆஹா, இருங்க கைஸ், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 இது போகும். அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசி இதில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, நான் வந்து தாண்டிட்டேன் லக்கில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் போன எத்தனை நிமிஷத்தில் இதாக இருக்குன்னு. ரொம்ப கஷ்டப்பட்ட கைஸ், ஏன்னா முடியல நிஜமா. இந்த இடத்துல வந்து கிராவிட்டி இருக்கும் கைஸ், நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஏங்க சமையல்காரன் சோத்து முட்டை அதான் அங்கே ஒருத்தர் கையில் தூக்கிட்டு போகிறான் பார்த்தீங்களா, ஃபுட் பஜூக்கா.
அதாவது தெரியுதுங்களா? அது வந்து நம்மளுக்கு வந்து வேணும் கைஸ். இவனை போட்டு தள்ளணும். அது போட்டு தள்ளுறதுக்கு அதுதான் வேணும். பார்த்தீங்களா? அது நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற அந்த தப்பை மட்டும் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் பண்ணிடாதீங்க. இருங்க, இதோ பார்த்தீங்க ஃபுட்பால் சூப்பா அழுத்தி பிடிச்சிட்டே இருங்க. நான் இதோ அழுத்தி பிடிச்சிட்டே இருங்க. ஏன் இது வந்து டக்கு டக்குன்னு போயிடு புல்லட். இதோ சில பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா பொறுமையா இதோ 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 இப்போ நான் ஒருக்கா கொடுக்குறேன் பாருங்க. இதோ இப்படி கொடுக்காதீங்க. சும்மா வச்சு அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வாட்டு போயிட்டே இருக்குங்க. ரீலோடுக்கு இதில் டைமிங்கே இல்லை, ரீலோடே இல்லை. அன்லிமிட்டெட் புல்லட்ஸ்னே சொல்லிக்கலாம் நீங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து பிரச்சனையே தேவையில்லை. எதுக்கு நீங்கள் ஒன்று ஒன்றா அழுத்தி அதை இதோ சும்மா அழுத்தி பிடிச்சிங்கன்னா பூஜாடி இவங்க மாதிரி தான் கைஸ். அவன் மேலே பட்டுக்கிட்டே இருக்கும், ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக. ஒரு கட்டத்தில் அவனே செத்துருவான். கைஸ் இந்த இடத்துல கொஞ்சம் செவுத்து ஒட்டியே போங்க. சரிங்களா? ஏன்னா இது பார்த்தீங்களா லேசர் செத்துறாத. இந்த இடத்துல வந்து இப்படி வந்துக்கோங்க. அவ்வளோதான். 11:46. நீங்கள் இதுலேயும் இன்னொரு தப்பு பண்ணுறீங்க. அதே மாதிரி இதோ என்னன்னு தெரியுமா? இதுதான் கைஸ் அந்த தப்பு. இப்போது இப்படி வச்சுட்டு போயிட்டு இன்னொரு கட்டையை எடுத்துகிட்டு வருவீங்க. அந்த தப்பை தான் நீங்கள் எப்போவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஏன்டா அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரக்கு லேட் ஆயிரும். நீங்கள் இப்போ டைமிங்குள்ளே முடிக்கணும்னா இப்போ இதுதான் பெஸ்ட்டு வே. பார்த்தீங்களா? இதாங்க பாஸ் ஃபைட். இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க கைஸ். இப்போ சரி வந்துடுறானுங்க. பார்த்தீங்களா? நம்ம தான் கைஸ், எப்போவுமே நம்ம தான். அச்சுத்துக்கு பார்த்தீங்களா? இப்போ இப்படி போனீங்கன்னா இப்படி போய்க்கோங்க. இந்த கேஸ் ஸ்டேஷன் வரும். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நிறுத்தி இறங்கிக்கோங்க. இந்த வண்டி வெடிக்க முடியும். வெடிக்க வைக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அது டருபுருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் எடுத்துக்கோங்க. பக்கு காசு நீங்கள் அந்த பட்டன்லாம் கொடுக்க தேவையில்லை. ஓகே காய்ஸ், இப்போ இங்கே வந்தீங்கன்னா ஏறிக்கோங்க. ஓகே. ஜஸ்ட்டு சாணி இது ஒன்று ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. குதி ஜஸ்ட்டுங்க. பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எங்கே போயிருப்பேன்னா இதுக்கு எங்கேடா அப்படின்ல கேட்கக்கூடாது. சில்ற கோல்டு இதெல்லாம் எடுத்துக்கோங்க எதுக்கோ. ஆனால் இதை எடுத்தால் எந்த யூஸும் இல்லை. 300 ஒரு 500 ரூபாய்க்கிட்ட சேருங்க இது எடுத்திங்கன்னா. நம்மக்கிட்ட இருக்கிறதே 300 ரூபா. இதை வச்சு என்ன வாங்குறது? ஓகே, இப்போ வந்து ஹெலிகாப்டரில் ஏறிக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து ட்ராப் பண்ணும்.
இதோ வின்னர்ஸ் பேட்ச் ஈஸி அவார்டு கொடுப்பாங்க இங்கே சைடில். ப்ளீஸ் எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டே கொடுக்காதீங்க, ஏன்னா நம்மளால் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து சரி அதை விடுங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்புறம் நிறையா பேர் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐஸ், புரியுதுங்களா? சரிங்களா? அதனால தான் நான் வந்து உங்களுக்கே சொல்கிறேன். ஆஹா, இது வந்து வேறு கேமுக்குள்ளே போயிடுச்சு காய்ஸ். ஓகே, அப்போ இந்த கேம் வேணால் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஓகே காய்ஸ், இதோட வந்து இந்த கேம் பிளே முடிச்சிட்டான். இருங்க, காருமா சவுண்டே பிடிக்கல காய்ஸ். ஸோ கைஸ், ஓகே, மறக்காமல் வந்து எல்லோரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் வச்சுங்க, ஓகேங்களா? அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுடன் விடைபெறுவது உங்களை நண்பன் ரஜினி. டாட்டா, பை பை.